திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே வீடு புகுந்து திருட முயன்ற கொள்ளையனை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து அசராமல் கைவரிசை காட்ட முயன்றவருக்கு இறுதியில் நடந்தது என்ன? நள்ளிரவில் வீடு புகுந்து திருட முயன்ற நபர் கையும் களவுமாக பிடிபட்டவரை வெளுத்தெடுத்த மக்கள். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே உள்ள காபுலகண்டிகை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதியில் அடிக்கடி மர்ம நபர் ஒருவர் ஊருக்குள் நள்ளிரவில் சுற்றித் திரிவதாக அரசல் புரசலாக தகவல் கசிந்தது. இதனால் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்வதற்குள் போலீசில் புகாரளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளனர். ஆனால் அதற்குள் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்தவர் நள்ளிரவில் ஊருக்குள் நுழைந்து திருட முயன்றுள்ளார். இதே பகுதியைச் சேர்ந்த 45 வயது மதிக்கத்தக்க நபரின் வீட்டில் நுழைந்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கொள்ளையடிக்க திட்டமிட்டு வீடு புகுந்தபோது சத்தம் கேட்டு எழுந்த வீட்டுக்காரர் கத்தி கூச்சலிட்ட நிலையில் கொள்ளையன் அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். ஆனால் வெளியே படுத்திருந்த இளைஞர் ஒருவர் தப்பியோட முயன்ற கொள்ளையனை விரட்டி பிடித்து வெளுத்தெடுத்துள்ளார். பின்னர் கூட்டம் கூடிய மக்கள் பிடிபட்டவரை காயப்படுத்தி கட்டி போட்டுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் ரத்தம் சொட்ட சொட்ட பொதுமக்களிடம் சிக்கியிருந்தவரை மீட்டு திருவாலங்காடு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சிகிச்சைக்கு பின்னர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பிடிபட்டவர் திருவள்ளூர் அடுத்த புட்லூரைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பதும் நள்ளிரவில் வீடு புகுந்து திருட முயன்றதும் உறுதியானது.